ஏற்காடு தனித்தொகுதிக்காக நேர்காணலுக்கு கலந்து கொண்டிருக்கேன். வரும் 26ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் ஏற்காடு சேலம் மாவட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற எங்களால் முடிந்த இதை செய்து அதிமுக கோட்டையை திமுக கோட்டையாக மாற்றுவதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம். அதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. தலைவர் அவர்கள் ஆட்சியில் நிறைய நன்மைகள் நடைபெற்றதுனால மக்கள் இந்த முறை திராவிட முன்னேற்றத்துக்கு வாக்களிப்பார்கள் என்ற உறுதி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறது. தலைவர் பார்த்தீங்களா? தலைவர் என்ன சொன்னார்? உங்ககிட்ட பேசுனீங்களா? தலைவர் யார் வேணாலும் பார்க்கணும், இது மாதிரி உறுதிமொழி கொடுத்தாரு. இந்த 5 வருஷம் ஆட்சியில் நலத்திட்ட உதவிகள்லாம் மக்களுக்கு சென்றடைஞ்சிருக்குங்களா? உங்கள் ஏரியாவில் சென்றடைஞ்சிருக்கு. பெண்கள் சப்போர்ட் எப்படி இருக்குது? பெண்கள் நல்லா இருக்கும், நல்லா சப்போர்ட் பண்ணி 234 தொகுதி இருக்குது. எப்படி தலைவர் 200 டார்கெட் வச்சிருக்காரு? எவ்வளோ வரும்னு நீங்கள் உங்களோட கெஸ்ஸிங் சொல்லுங்கள். ஒரு 210 வரும். 2.2 கன்ஃபார்ம் ஆகிடுங்களா? கன்ஃபார்ம் ஆகிடும். பார்த்துக்கிறேன். நன்றி ஐயா. தொகுதி என் பேர் ஜி வெங்கடேஸ்வரன். சேலம் மாவட்டம் ஏற்காடு சட்டமன்ற தொகுதி ரிசர்வ் எஸ்டி தொகுதிக்கு பார்த்திங்கன்னா பணம் கட்டியிருக்கிறேன். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான இந்த நேர்காணல் கூட்டத்தில் கலந்து கொண்டேன். தளபதி அவர்கள் தொகுதி வாரியாக நலத்திட்டங்கள் மற்ற அரசு செய்த சாதனைகள் அது ஒவ்வொன்றும் மக்களுக்கு எந்தளவுக்கு சென்றடைந்துள்ளது என்பதை விவரமாக கேட்டார். 2021 சட்டமன்ற தேர்தலில் ஏற்காடு சட்டமன்ற தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் 25,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். தற்போது நம்மிடம் தேமுதிக கூட்டணி அனைத்தும் ஒரு சேர சிந்தாமல் சிதறாமல் கட்டமைப்போடு உள்ளது. எனவே வெற்றி வாய்ப்பு எவ்வாறு உள்ளது என்று கேட்டார். தேமுதிக கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் எவ்வளவு வாக்குகள் பெற்றார்கள் என்று கேட்டார். அதற்கும் விவரங்கள் சொன்னோம். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்காடு சட்டமன்ற தொகுதி அஇஅதிமுகவை விட எவ்வளவு கூடுதல் வாக்குகள் பெற்றார்கள் என்று கேட்டார். அதற்கு சுமார் 6,000 வாக்குகள் கூடுதலாக பெற்றோம் என்று தெரிவித்தோம். அதற்கு இங்கு இருக்கும் அனைவர்களுக்கும் இடம் அறிவாலயத்தில் கொடுத்துள்ளோம். கடந்த தேர்தலில் அவர்கள் நின்று வரிசையாக எதிர்ப்பார்கள். அனைவருக்கும் என்னுடைய இதயத்திலும் அறிவாலயத்தில் இடம் உண்டு. எனவே இந்த முறை யாருக்கு சீட்டு கொடுத்தாலும் இவர்களுக்கு கொடுத்து விட்டார்கள், மற்றவர்கள் எனக்கு கொடுக்கவில்லையே என்று சுணக்கம் இல்லாமல் யாருக்கு சீட்டு கொடுத்தாலும் நமக்கு தான் 234 தொகுதியிலும் தளபதி மு.க. ஸ்டாலின் தான் வேட்பாளர் என்ற எண்ணத்துடன் பணியாற்றி வெற்றியாக சூட வேண்டும் என்று கூறினார். நான் தனிப்பட்ட முறையிலும் அவருடன் என்னுடைய கருத்தினை தெரிவித்தேன். கடந்த 3 சட்டமன்ற தேர்தல்களிலும் சேலம் மாவட்டத்தில் அஇஅதிமுக மட்டுமே பெரும்பாலான தொகுதிகள் வென்றுள்ளது. 2006 சட்டமன்ற தேர்தலில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தலைமையில் அவர் முதலமைச்சராக இருந்தபோது மட்டும்தான் சேலத்தில் பெருவாரியான தொகுதிகளில் திமுக வென்றது. அதற்கு பின் நடந்த அனைத்து தேர்தல்களிலும் இன்று வரை அஇஅதிமுக கோட்டையாக மாறியுள்ளது. எதனால் சுணக்கம், எங்கே தேக்கம் இருக்கிறது, என்ன மாதிரி விவரங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா முதலமைச்சராகிய உங்களுக்கு உளவுத்துறையிலிருந்து மற்ற அனைத்து அமைப்புகளும் உங்களுக்கு தெளிவாக அந்த புள்ளி விவரங்களை கொடுத்திருப்பார்கள். இருப்பினும் என்னுடைய கருத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று நான் அவரிடம் கூறினேன். இந்த முறை குறைந்தது 11 தொகுதிகள் சேலம் மாவட்டத்தில் 7 தொகுதிகளாவது சேலம் உட்பட தருமபுரி அண்டை மாவட்டமாகட்டும். கடந்த முறை தருமபுரி மாவட்டத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட இல்லை. எனவே இந்த சட்டமன்ற தேர்தலில் தருமபுரி உட்பட சேலம் மாவட்டத்தில் பாதிக்கும் 7 தொகுதிகளுக்கு குறைந்தபட்சம் வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும். அதற்கு தகுதியான வேட்பாளர்களை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். உங்களிடம் அனைத்து புள்ளி விவரங்களும் இருக்கும். நீங்கள் கட்டளையிடுங்கள். நாங்கள் அடிமட்டத்தில் அனைவரும் டீம் ஒர்க்காக வேலை பார்த்து வெற்றி கனியை உங்களுக்கு சமர்ப்பிக்க நாங்கள் ஆவலுடன் இருக்கிறோம். இருப்பினும் எங்களுக்கு வழிகாட்டுதலும் நெறிமுறையும் தலைமை கழகத்திலிருந்தும் அந்த பொறுப்பு அமைச்சர் என்ற முறையில் ஏற்கனவே நேரு அமைச்சர் இருந்தார். அவரிடம் சொல்லி அவர் பம்பரமாக சுழன்று பொறுப்பு அமைச்சர் நேரு அவர்கள் அனைத்துறை முடுக்கிவிட்டு அனைத்து மக்களுக்கும் நல்ல ஒரு இதை எதிர்பார்த்தார் என்ற அவரை பற்றியும் குறிப்பிட்டு சொன்னேன். எனவே சேலம் மாவட்டம் இந்த முறை நான் நெடுஞ்சாலை நகர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் வீட்டு அருகிலே இருக்கிறேன். எனவே இந்த முறை 210 1971 சட்டமன்றத்தில் திமுக கூட்டணி 205 தொகுதியில் முத்தமிழ் கலைஞர் வெற்றி பெற்றார். இந்த முறை 210 தொகுதியில் வெற்றி பெற வேண்டும் என்று தளபதி அவர்களிடம் பார்த்தீங்கன்னா என்னுடைய வேண்டுகோளையும் ஆதங்கத்தையும் அங்கே இருந்த 27 வேட்பாளர்கள் பணம் கட்டியவர்கள் சார்பாகவும் என்னுடைய கருத்தை அவர் பதிவு செய்து அவரிடம் எனக்கு தனிப்பட்ட முறையிலும் பார்த்தீங்கன்னா திராவிட மாடல் 2.20 ஸ்டாலின் தலைமையில் இவர் 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறுவது நிச்சயம். இந்த முறை ஏற்காடு சட்டமன்ற தொகுதி திமுக கைமாறுவது நிச்சயம்.
அனைவருக்கும் நன்றி. உங்கள் பேர் சொல்லுங்கள். வெங்கடேஸ்வரன், எந்த தொகுதி? ஏற்காடு 83 ஏற்காடு சட்டமன்ற தொகுதி. நான் ஒரு தலைமை ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன் என்பதையும் அவரிடம் தெரிவித்துள்ளேன். 24 ஆண்டுகளமாக பணியாற்றியிருக்கிறேன். புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள், களத்தில் மக்கள் செல்வாக்கும் உழைப்பவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று எனக்கு சீட்டு நான் கேட்கவில்லை. இங்கே வந்திருக்கக்கூடியவர்களுக்கு யார் களத்தில் வேலை செய்வார்கள், யார் புதியவர்கள், உங்களுக்கு ரிப்போர்ட் எப்படி வந்திருக்கிறது, அதை நன்கு ஆராய்ந்து இந்த தடவை வெற்றிகளை சூட வேண்டும் என்று அவரிடம் என்னுடைய வேண்டுகோளை வைத்து வந்திருக்கிறேன். நண்பர்கள் அனைவருக்கும் முதலில் வணக்கம். நான் சேலம் கிழக்கு மாவட்டம் ஆத்தூர் தொகுதிக்கு விருப்பமனு கொடுத்துருக்கேன். தலைவர் பார்த்தீங்களா? தலைவர் என்ன சொன்னார்? தலைவரை பார்த்தேன். தலைவர் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்க முடியாது. யாருக்கு நாங்கள் கொடுக்குறோமோ அவங்கள எல்லாரும் ஒரு மனதாக நின்று வேலை செஞ்சு ஜெயிக்க வைங்க அப்படின்னு சொன்னாங்க. வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது? நம்ம சேலம் கிழக்கு மாவட்டம் ஆத்தூர் தொகுதிக்கு கட்டாயமாக இந்த தடவை வெற்றி வாய்ப்பு உறுதியாக இருக்கு. நான் கவுன்சிலராக இருக்கேன். இளைஞர் அணி 2வது மாநில மாநாடு நடைபெற்ற பகுதியினுடைய கவுன்சிலரு. மேலும் மாவட்ட சேலம் கிழக்கு மாவட்ட தொண்டரணி மகளிர் தொண்டரணி துணை அமைப்பாளராக இருக்கேன். இது தலைவர்கிட்ட சொன்னீங்களா? இல்லை, நேர்காணலில் இதெல்லாம் சொல்கிறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கல. அவர் என்ன தொகுதி நம்ம கூட்டணிக்கு கொடுக்கலாமா இல்லை என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டார். இந்த தடவை கட்டாயமாக எங்களுக்கு டிஎம்கேவுக்கு கொடுத்தீங்கன்னா கட்டாயமாக நம்ம வெற்றி பெறுவது உறுதி அப்படிங்கிற தகவலை எல்லாரும் சேர்ந்து ஒரு மனதாக பதிவு செஞ்சோம். ஓகே.